நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஆக்சிஸ் போல் வரட்டுங்க, அப்புறமேட்டு பார்த்து பேசி காலி ஆவீங்கடா நீங்க. இப்பவே அழுகுறீங்களே. ஆக்சிஸ் போல் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான்டா உங்களுக்கு மொத்த கதறால இருக்குது, அதை தூக்கி போடுங்க முதல்ல அப்படின்னாங்க. இது வந்து டிவிக்கே கூட எதிர்பார்க்கல. ஆமா, அப்படி ஆக்சிஸ் போல்னு ஒண்ணு இருக்குன்றது கூட டிவிக்கேல எத்தனை பேருக்கு தெரியும் கூட வந்து தெரியாது. திமுக பத்திரிகையாளர்கள் தான் கேட்டுட்டே இருந்தாங்க. நம்மளா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஏன் ஆக்சிஸ் இன்னும் வரல, புதுச்சேரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல, நம்மளா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ராக்கெட் விடுவாங்கல்ல, இந்த வச்சுக்க ஓபன் பண்ணி பார்த்தா தாவேக்கா 120 ஒட்டு மொத்தமா எல்லாரும் மூஞ்சும் தயாரா இருந்தாங்கல்ல. ஆக்சிஸ் மட்டும் வரட்டும் பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும். என்னடா இப்படி கொடுத்துட்ட? இல்ல இது எங்கன்னா வேலை இல்ல. நீங்க வந்து நாம் தமிழரை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. இல்ல ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும். உங்களெல்லாம் என்ன வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்தா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு இதா தெரியுதா அப்படின்னு வலிக்குதா, கஷ்டமா இருக்கா? அது மாதிரி தானே மற்ற கட்சிகளுக்கும் இருக்கும். நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, வாள் வச்சிருந்தா நீங்களும் அணில்றான்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க, கம்முன்னு இருங்க. என்ன வேணா இல்ல, நான் என்ன சொல்றேன், இதுக்கெல்லாம் யாரு காரணம்? எங்களுக்கு நாம் தமிழரை பத்தி பேசணுன்ற எந்த அவசியமும் இல்ல, கிண்டல் பண்ணணும் அதெல்லாம் எங்களுக்கு அது கிடையாது. ஆனா உங்க கட்சியில ஒருத்தர் இருக்காரு இல்லையா? ஆமா, அவர் இருக்காரு இல்லையா, யூடியூபர். ஏன் சாட்டை ஜெயமுருகன் இருக்காரு இல்லையா? அந்த 98 to 120 கொடுக்குறாங்கல்ல, அப்ப அது நடக்காம போச்சுன்னா அது அவருக்கும் பெரிய மைனஸ் ஆகும். அப்ப அவங்களுமே யோசிச்சு தான் கொடுப்பாங்க. 98 to 120 கொடுக்குறோம்னா அட்லீஸ்ட் அதுல வந்து ஒரு 70% நடக்கணும். ஆமா, இந்த 70% நடக்கலன்னா அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு இந்த பெரிய மைனஸ் ஆகும். அடுத்த தடவை எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல, ஏய் ஒரு டுபா குடுறா அப்படின்ட்டு போயிடுவானுங்கல்ல. அப்போ அது நடக்க கூடாதுன்றதுல அவங்களும் கொஞ்சம் கிளியர் கட்டா வந்து இருப்பாங்கல்ல. ரெட்ரோலோக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலோக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. இப்படி கேட்டா பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல நிறைய கொஞ்சமா தான் பண்றாங்க. அவங்க கிட்ட நம்ம கெஞ்சினா மட்டும்தான் அவங்க நிறையாவே சப்ஸ்கிரைப் பண்றாங்க. கெஞ்சணுமா? வேண்டாம், எல்லாம் பண்ணுவாங்க. வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுவோம். ஆமா, அதே மாதிரி தெரிஞ்ச விஷயம் இந்த ஹைப், அது ஓகே, அது இல்லை, இது இல்லை. சப்ஸ்கிரைப் ஹைப்பை பத்தி இல்லைங்க, வெயில் இருக்குல்ல, ஜென்ரலா சொல்றேன். இப்போ நமக்கே வந்து வெயில் அப்படின்ட்டு எல்லாருக்கும் எல்லா வருஷமும் வெயில்ன்றது எப்பவுமே இந்த வருஷத்தை விட அதிகமாக தான் இருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு வெயிலை நம்ம பார்த்ததே இல்லை. 2 வயசு குழந்தை கூட சொல்லுது, இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு வெயிலையே பார்த்தது இல்லைன்ற அளவுக்கு. 2 வருஷம் இருந்திருக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு வெயில நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி வந்து எல்லாரும் வருஷம் நம்ம சொல்றதா சரியான வெயில் சரி. பட் ஆனா வெயில் வந்து தாக்கம் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கு. அப்படின்ற இந்த வெப்பம் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்குன்றது, நாளுக்கு நாள் அதிகமாக அது இருக்குன்றது எல்லாருமே வருது. ஸோ கூடுமான வரைக்கும் அந்த வெளியில போற விஷயங்கள், அதாவது ரொம்ப பெரியவங்க சொல்றேன், ஒரு 50-60 மேல இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போறதெல்லாம் வந்து தவிர்த்துடுங்க. ஒன்று 11 மணிக்குள்ளார போயிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா 4 மணிக்கு அப்புறம் நீங்க வந்து 4-5 மணிக்கு அப்புறம் நீங்க வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கோரிக்கை. ஏதோ ஸ்ட்ரோக்லாம் வருது. ஆமா, ஹீட் ஸ்ட்ரோக் அது மாதிரிலாம் வருது. ஸோ தண்ணி வந்து அதிகமா குடிக்க ட்ரை பண்ணுங்க, ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எப்பவுமே இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, கேப் டிரைவர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து தண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு வாட்டர் பாட்டில், பெரிய வாட்டர் பாட்டில் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜெப்டோல ஓட்டுறவங்க, ரேபிடோ ஓட்டுறவங்க, ஊபர் ஓட்டுறவங்க, அந்த மாதிரி பைக்ல போறவங்களும் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாட்டர் கேன்ல தண்ணி எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நம்ம வந்து சொன்னோம்ல அந்த வரவங்களுக்கு தண்ணி டெலிவரி பண்ணுவாங்க. அதுல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து கேட்டேன், அவங்க ரொம்ப சந்தோஷமானாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒருத்தர்ட்டையாவது போய் சேர்ந்துருக்கு இல்லையா? அதனால வந்து சொன்னா இன்னும் 2-3 பேருக்கு போய் சேரும். பாக்குற நிறைய பேர், நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து 50+ இருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்றது, வேற ஒன்று. ஒரு சின்னதா ஒரு சமுதாய அக்கறை. நேர கண்டென்ட்டுக்கு வாங்கப்பா, சும்மா வாழன்னு இழுத்துக்கிட்டு உங்க சொந்த கதையெல்லாம் சொல்லி அதுவும் 4-5 பேர் என்ன பண்றது, அதுக்கெல்லாம் முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பேசிட்டு இருந்தால இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க நமக்கு பர்சனலா. இன்ஸ்டாகிராம்லாம் அதிகமா யூஸ் பண்றது இல்லையா, அதனால வந்து அந்த பக்கம் அதிகமா போறது இல்லைன்றதுனால
பண்றது. அது மார்ச் மாசம் பண்ணது, ஏப்ரல் மாசம் பண்ணதுக்குலாம் இன்னைக்கு தான் பார்த்தேன் நானு. ம். பார்த்துட்டு என்ன இவ்வளவு பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, இல்ல இதெல்லாம் அது திடீர்னு நம்ம ஏதோ ஒரு ரிப்ளை பண்ணோன்னா ரிப்ளை பண்றோமா, நான் பண்ணும்போது நான் உடனே ரிப்ளை பண்ணா அது ஏதோ ஒரு பெரிய ஆச்சரியமா அப்படி பாக்குறாங்க. இல்ல என்ன பெரிய ஆச்சு, அதுதான் எனக்கும் தெரியல. நம்ம அதெல்லாம் ஹியூமன்ஸ் தானே. இல்ல ஏலியன்ஸ் நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அனுப்பிச்சிருந்தாங்க, நிறைய பேர் மெசேஜ்ல அனுப்பிச்சிருந்தாங்க. நான் உங்க ப்ரோக்ராம் பாக்குறோம், நல்லா இருக்கு, கண்டினியூ பண்ணுங்க, சூப்பரா இருக்குன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது எங்கெங்க இருந்தோலாம், ஜெர்மனி, யூஎஸ்ஏ, லண்டன் என்ன வருது. ஸோ பார்க்கல, அதுக்கு ஒரு சாரி. ஆனா ரிப்ளை இப்பதான் வந்து பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது மெசேஜ் பண்ணீங்கன்னா ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். நான் ஓரளவு ஆமா, இது எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் இருக்கக்கூடாது. தெரியுங்க. இன்ஸ்டாகிராம்லயே தான் இருப்பாரு எந்த நேரமும். இல்லங்க அது பாக்குறேன். இன்னும் மொபைல் கையில வச்சிருப்போம், திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாருக்கும் தெரியல ஜோ, இந்த போனை எடுத்து இந்த ரீல்ஸ் அப்படி ஒன்னு ஓபன் பண்ணோம்னா போதும். ஆமா, 5 மணிக்கு ஓபன் பண்ணோம்னா நம்ம நிமிந்து பார்க்கும்போது மணி 7ன்னு இருக்கும். அப்படிதான் இருக்கு. தெரியாது, போனதே டைம் போனதே தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால ஓகே, கண்டென்ட்குள்ள போயிடலாங்களா? ஆமா. நேற்று நம்ம பேசிட்டு இருந்தோம், எக்ஸிட் போல் வந்து இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுச்சு, அதெல்லாம் நம்ம பேசாமல் விட்டோம். ஏன்னா நம்ம அந்த தகவல் மட்டும் சொல்லணும் அப்படின்றதுக்காக. எக்ஸிட் போல் வந்து ஒவ்வொருத்தவங்களா கொடுத்துட்டு வந்தாங்க, ஒவ்வொரு நிறுவனமாக கொடுத்தாங்க. செல்லாது இதில் முக்கியமானது இல்லை, முக்கியமானது இல்லைன்னு சொன்ன மாதிரி. விட்டமின் இல்ல, விட்டமின் இல்ல, இல்ல இ இல்ல, சி இல்ல, சிங்க் இல்ல, மெக்னீசியம் எல்லாம் போன ஆக்சிஸ் போல் வரட்டுங்க, அப்புறமேட்டு பார்த்து பேசி காலி ஆவீங்கடா நீங்க. இப்பவே அழுகுறீங்களே, ஆக்சிஸ் போல் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான்டா உங்களுக்கு மொத்த கதறால இருக்குது, அதை தூக்கி போடுங்க முதல்ல அப்படின்னாங்க. இது வந்து டிவிக்கே கூட எதிர்பார்க்கல. ஆமா, அப்படி ஆக்சிஸ் போல்னு ஒண்ணு இருக்குன்றது கூட டிவிக்கேல எத்தனை பேருக்கு தெரியும் கூட வந்து தெரியாது. திமுக பத்திரிகையாளர்கள் தான் கேட்டுட்டே இருந்தாங்க. நம்மளா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஏன் ஆக்சிஸ் இன்னும் வரல, புதுச்சேரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரல, நம்மளா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு மாதிரி தான் வந்து ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. என்னடா இது, ஓஹோ இவ்வளவுதான் போல, இதான் லிமிட். ஏன்னா வரிசையா 6-7 போட்டாங்க. 6-7மே வந்து எல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே 6 கொடுத்தாங்க. 4 டிஎம்கே 2 ஏடிஎம்கே 18 28. அதுல ரொம்ப வந்து மனசுக்கு இதமா இருந்ததுன்னா ஒரு 14 to 28 யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் தான் வந்து பரவாயில்லப்பா அப்படின்ற, சரி அதுதான் நம்ம நிலைமை போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே நம்ம பேசிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க, இதுல ஆக்சிஸ் போல் அவங்க கொஞ்சம் ஓரளவு கொடுப்பாங்க, அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் நம்மள்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. என் சொந்த தொகுதி பெட்டி உடைக்கிட்டோம், எகிர்றீங்களா இல்லையான்னு. அங்கதான் நான் கள்ள ஓட்டே போட்டோன்ற மாதிரி தூக்கி இந்தாப்பா தாவேக்கா 120 கேட்டேன். இந்தா அந்த ராக்கெட் விடுவாங்கல்ல, இந்த வச்சுக்க ஓபன் பண்ணி பார்த்தா தாவேக்கா 120 ஒட்டுமொத்தமா எல்லாரும் மூஞ்சும் தயாரா இருந்தாங்கல்ல. ஆக்சிஸ் மட்டும் வரட்டும், பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும். என்னடா இப்படி கொடுத்துட்ட, இது போய் இது என்ன பண்ணு தெரியுமா, இதெல்லாம் வந்து இதுலயே 2024லயே இது பண்ணிடுச்சு, தப்பா தான் சொல்லுச்சு, அங்கேயே தப்பா தான் சொல்லுச்சு, இப்ப மட்டும் என்ன கரெக்டா சொல்லிட போகுது, இதெல்லாம் கிடையவே கிடையாது, இதெல்லாம் இல்ல, இது எங்கன்னா வேலை இல்ல. ஏன் கதறீங்க? அதுலயும் நம்ம இவர் இருக்காருல்ல, இது செந்தில்வேல், அவர் அப்பதான் அந்த ரிசல்ட் வந்துச்சு. இவர் லைவ்ல எங்க ஆக்சிஸ் போல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா தாவேக்கா 100 இல்ல, எனக்கு தெரியல. உங்களுக்கு அங்க ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல எனக்கு தெரியல. எப்படி தெரியும்? தாவேக்கா 10 வரும் 1 வரும்னா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். தாவேக்கா 120 வரும்னு போட்டா இல்ல, அது வரைக்கும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. அந்த ஒரு 6-7 வந்துட்டு இருந்தப்ப நல்லா ஒரு மாதிரி ஜம்முன்னு தான் உட்கார்ந்து இருந்தாரு. முடிஞ்சு அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு அவ்வளவு, நம்ம தான் அப்படி கொஞ்ச நேரம் சிரிச்சிடக்கூடாது. ஆமா, இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வேணும் நான் அப்படின்ற ஒரு மூட்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு. அப்புறம் தான் வந்து இந்த ஆக்சிஸ் போல் தூக்கி போட்டோன்னதான் அந்த மெட்ரோ ட்ரெயின்ல ஸ்டாலின் வந்து ஒருத்தனை அடிப்பா அப்படின்ற மூஞ்சே மாறி போச்சு கொஞ்ச நேரத்துல. ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்குமே ஒரு இது. பட் ஆனா இருந்துச்சுன்னா, அது நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேன், வேட்டைக்காரன்ல அந்த பேர் வேற கரெக்டா சொல்லணும், வேதநாயகமா, வேதநாயகத்திட்ட போய் விஜய் சொல்லுவாரு, வேதநாயகம் ஆமா, ஆடி போயிருந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த கீ மாதிரி நம்ம பாய்ஸ்க்கு அது ஒண்ணு போதுமே, அது ஒண்ணுதான், வேற எதுவுமே இல்ல. ஆக்சுவலா அது வர வரைக்கும் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு மனநிலையில இருந்தாங்க. எல்லாருக்குமே அந்த இது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை விட கொஞ்சம் கூடுதலா நடந்துருச்சுன்ற வருத்தத்துல இருந்தாங்க. ஒண்ணுமே தேராதுன்னு சொன்னோமே, 1 தானே வரும்னு சொன்னோம், 2 தானே வரும்னு சொன்னோம், விஜய் ஜெயிக்கிறதே கஷ்டம்னு சொன்னோமே, 10% தான் எடுப்பாருன்னு சொன்னோமேன்னு பார்த்தா குடுக்கற எல்லாருமே வந்து பர்சன்டேஜ் கூட நிறைய பேர் கொடுக்கல, நம்பர்ஸே கொடுக்குறாங்க. 8 to 14, 14 to 28, மேக்சிமம் 26 அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தோன்னே
இல்லைங்க இதெல்லாம் நம்ப முடியாதுங்க, நம்ம யாரையும் நம்ப முடியாதுங்க, பட் ஆனா திமுக ஆட்சின்றது மட்டும் உறுதிங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இது வந்ததுக்கு அப்புறம் இல்ல நம்ம ட்ரெண்ட் நம்மளால சொல்லவே முடியாது, நம்ம எக்ஸிட் போல் எல்லாம் நம்பவே முடியாது. ஆமா 128 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 128ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் வந்து இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நம்ம எல்லாத்தையும் விட மோசமா பண்ணது ஏடிஎம்கேக்கு இந்த 22 32 மேக்ஸிமம் 32 தான் சொன்னேன். உனக்கு என்னடா பாவம் பண்ண, ஏன்டா எனக்கு 32 இல்ல எனக்கு அதுல ஒரு இது இருந்தது இந்த இது மாறி வந்ததுல. ஏன்னா இந்தியா டுடேவோடது தான் அந்த இது எக்ஸிட் போல் வந்து இந்தியா டுடே பண்ணது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் தனியா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போனது, அந்த டீம் தனியா போனது. இங்க நம்ம இது சுமிட் நடந்துச்சுல, அது முடிச்சுட்டு அவங்க தான் வந்து அங்க போனாங்க. அங்க இருக்கிற அந்த பத்திரிகையாளர்லாம் பார்த்து பேசினாங்க அப்படின்றப்போ, ஸோ ஒருவேளை தாவேக்காக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு மீடியாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குமா? என்னங்க நல்லா இருக்கு. இல்லைங்க அப்படி ஒரு மாதிரி அது அப்படிதான் பேசுவாங்க. அது அப்படி அதற்கான இது இருக்கு. ஜென்ரலாவே என்ன சொல்றேன்னா, இப்போ வர எக்ஸிட் போல்ஸ் எது மேலேயுமே பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை தான். நேற்று சொன்னதா எந்த இது எக்ஸிட் போல் மேலேயுமே பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா அதெல்லாம் எல்லாமே பெய்டுன்ற மாதிரி மாறிடுச்சு. யாருக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக கொடுக்கறதுன்ற மாதிரிலாம் மாறிடுச்சுன்றதுனால எதையுமே வந்து நம்ப தகுந்ததா வந்து இல்லை. ஆனால் ஏன் எல்லாரும் மை ஆக்சிஸ் இந்தியா வேணும், அது எப்போ வரும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தானா, அதோட அந்த அக்யூரசி வந்து இப்ப இருக்கிறதுல ஆமா இப்ப இருக்கிற இந்த பண்ணதுலயே மேக்சிமம் அக்யூரசி வச்சிருக்கிறது அவங்கதான். அவங்க தப்பாவும் சொல்லியிருக்காங்க. 2000 நம்ம பீகார் எலெக்ஷன் இருக்குல்ல, அங்கேயும் அவங்க வந்து தப்பா தான் சொன்னாங்க. 2024 எலெக்ஷன் இதுல நம்ம மோடி பாராளுமன்ற எலெக்ஷன் இருக்கே, அதுலயும் தப்பா தான் வந்து சொல்லியிருக்காங்க. தப்பா சொன்னாங்க மீன்ஸ் ஜெயிப்பாங்கன்றத சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னது 401 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. 350 to 401 வரைக்கும் கொடுத்தாங்க. பட் வந்ததே 264 என்னமோ தான் வந்து மேக்சிமமே வந்து வந்துச்சு. ஸோ அதனால அவர் வந்து அழுதாரு. அதே அழுக மே 4ஆம் தேதி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேங் வந்து போட்டு இருக்கு. ஆனா அவங்க தப்பா சொன்னதை விட சரியா சொன்னதுதான் அதிகம். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 தேர்தலை வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க கடந்த 12 வருஷத்துல. அதுல மேக்ஸிமம் அக்யூரசி வச்சிருக்காங்க. 65 to 70 வரைக்குமே அவங்க கரெக்டா அவங்க சொன்னது நடந்திருக்கு. நான் சொல்லியது நடந்திருக்காங்கன்றதுனால தான் அவங்களுக்காக வெயிட் பண்றாங்க. அதனாலதான் என்டிடிவில இருந்து எல்லாருமே அவங்களுடைய அந்த இதை வந்து அவங்களுமே ஒரு எலிவேஷன் கொடுத்து தானே இது பண்ணாங்க. மத்த பார்ட்டிஸ்க்கு எதுவுமே கொடுக்காதது டிவிக்கே வரும்போது தான் அந்த எலிவேஷன் கொடுத்துமே சிங்கம் தனியா தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருந்த எல்லாரும் அந்த டைலாக்ஸ் எல்லாம் பேசி ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னா அந்த 98 to 120ன்றதை யாராலையும் ஏத்துக்க முடியல. அதாவது இது நடக்குமா நடக்காதான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த கொடுத்ததுல இருந்து வந்த ஒரு மாற்றம் இருக்குல்ல, அப்படி நிசப்தம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அந்த எக்ஸுக்குள்ளார போனோம்னா எல்லாம் தலையை பிச்சுட்டு திரியிறாங்க. இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் அப்படியே நாங்களாம் கிடையாது, எனது கணிப்பு 210 தான், நான் அதுல இருந்து மாறவே மாட்டேன், நான் இதை தான் சொல்லுவேன், நான் வெயில் அடிக்கிறதுனாலும் இப்படிதான் சொல்லுவேன், மழை அடிக்கிறதுனாலும் இப்படிதான் சொல்லுவேன், குளிர் அடிக்கிறதுனாலும் இப்படிதான் சொல்லுவேன், உனக்காக நான் மாத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டா மாறிடுச்சு. அதாவது இப்ப இது நடக்குமா நடக்காதா என்ன ஆக போகுது. ஆனா இந்த 4 நாள் இருக்குல்ல, இந்த 4 நாள் இதை வச்சு வந்து ஓட்டலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து டிவிகே தொண்டர்கள், டிவிகே வாரியர்ஸ் எல்லாம் வந்து தயாராயிட்டாங்க. மை ஆக்சிஸ் இந்தியாவே கொடுத்துட்டேன், எடுத்துட்டு போறேன், மத்ததெல்லாம் எது எடுத்துட்டு வந்தாலும் அதெல்லாம் தேவை. நீ யாரு சித்தப்பா, நீ யாரு பெரியப்பா, யாரையும் ஏத்துக்க மாட்டேன், திமுகப்பா நீனு அதிமுகப்பா அந்த மாதிரிதான் மத்த அந்த கருத்து கணிப்பு எல்லாமே அப்படிதான். நீங்க பிஜேபி, நீங்க ஏடிஎம்கே, நீங்க வந்து அதுல 1-2 எல்லாம் அப்படிதான். அது தெரியும் எல்லாருக்குமே, யார் யார் என்னன்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதனால அதை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இது ஒண்ணை மட்டும் இப்ப பிடிச்சிக்கிட்டு இந்த பாருங்க, அவங்களே இது ஒன்னையே பிடிச்சிக்கிட்டு இல்ல இது நடக்காது, இது என்னன்னா இப்போ அது கரெக்டா தான் இருக்கு. அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூரல் டைப் இடத்துல எல்லாம் போய் இப்படி சொல்றாங்க. ஏடிஎம்கேவை இப்படி சொல்றதுதான் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு யார் என்ன அதை சொல்லும் போது இனிக்குது இல்ல உங்களுக்கு, கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும். அப்போ கூட தான் 96 அந்த தேர்தல் அப்பெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களே தோத்து போய் 2 இடத்துல ஜெயிச்ச வரலாறுலாம் இருக்கு. அதுக்காகலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அது 4ஆம் தேதி தான் தெரியும் போது. ஆனா அந்த கொடுத்ததுல இருந்து அந்த பரபரப்பா இருக்கட்டும், அதனால வந்த அழுகைகளா இருக்கட்டும், அந்த கதறல்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இல்ல நமக்கே அங்க வந்து பார்க்கும்போது என்னடா இது, நானும் சொல்லிட்டு இருந்தேன், அப்படியா சச்சா
இருக்காது. அதே மாதிரிதான் சொல்லணும். என்ன யாரை கேட்டாலும் டிவி என்ன எக்ஸிட் போல நான் என்ன சொல்றேன், இது ஓகே, இது 120 வரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. அதுல பாதி அவங்க டேட்டாவோட போட்டு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம 2 பேர் தான் வந்து டேட்டாவோட கொடுத்தாங்க. மை ஆக்சிஸ் இந்தியாவும் இன்னொரு அந்த அது பேரே வாயில வர மாட்டேங்குதுங்க. சில பேர்லாம் ஏன் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்கலாம் கேக்குறீங்க. அது பேர் வந்தா தானே சொல்ல அந்த பீப்புள் அது ஒண்ணு. இன்னொருத்தங்க யாரோ இருந்தாங்க 50 அந்த 75 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க 2 பேர் தான் ஏதோ வந்து டேட்டாவோட கொடுத்துருந்தாங்க. இவங்க 44,000 சாம்பிள் கிட்ட எடுத்துருக்கதா சொன்னாங்க. இன்னொரு பிராண்ட் வந்து ஏஜென்சி வந்து 1 லேக் வரைக்கும் எடுத்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒருவேளை ஆக்சிஸ் இந்தியா எடுத்ததுல மை ஆக்சிஸ் இந்தியா எடுத்ததுல பாதி நடந்துச்சுன்னா 120 கொடுத்துருக்காங்க, வேண்டாம் 60 வந்துச்சுனாலே உங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல, அதுவே பெரிய ரெக்கார்டு தானே. அதுவே ஹங்க அசெம்பிளிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கான அவங்க 60 வந்துட்டாங்கன்னா ஆமா இங்க இவங்களோட வேலை. இவங்க டிஎம்கே அலைன்ஸ் 140க்கு மேல போகணும், 140க்கு மேல தனியா போகணும். ஏடிஎம்கேக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும். பட் இது எப்படி நடக்க போகுதுன்னே யாருக்குமே வந்து ஒரு ஐடியாவே இல்லாம தான் இருக்கு. உண்மையாவே பெரிய குழப்பத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே குழப்பத்துல தான் இருந்தோம். அந்த குழப்பத்துல குட்டையை அந்த குச்சியை வச்சு கலக்கிற மாதிரி இந்த எக்ஸிட் போல் வந்து இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டு போயிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஈவினிங் பார்த்தோம் மாலை மலரோட இது சர்வே வந்து போய் எடுத்திருக்காங்க. சென்னையில மட்டும் எடுத்திருக்காங்க. சென்னையோட இல்ல எடுத்திருக்காங்க, சென்னை இது மட்டும் நம்ம பார்த்தோம். சென்னை, திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எடுத்திருக்காங்க. ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஏதோ எடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்டா அது இல்ல, அந்த தொகுதி 10 தொகுதியில வந்து எடுத்திருக்காங்க. எடுத்ததுல பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி 2 பேருமே வந்து ஈக்குவலா தான் இருக்காங்க. திமுகவும் தாவேகாவும் ஈக்குவலா தான் இருக்காங்க. 110 பார்த்தோம். ஆமா, தாவேகாவும் இது 103 பார்த்தோம். இவங்க வந்து 55ஓ 60ஓ ஏடிஎம்கே 53ஓ 55ஓ ஏதோ இருக்காங்க. அதுதான் அது அதுல எப்படி இருந்துச்சுன்னா சொல்றது எல்லாமே ஈக்குவலா இவங்க டிஎம்கே அண்ட் டிவிகே தான் ஈக்குவலா வந்து இந்த ஓட்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்றது பாக்குறோம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம அதுல பார்த்தது தான், இந்த 50+ இருக்கிறவங்க மட்டும்தான் டிஎம்கேன்றது சொன்னாங்க. ஆமா, ஆண்கள். மற்றபடி பெண்கள் எல்லாமே தாவேக்கா தான் சொல்றாங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா எல்லாருமே வந்து அதாவது ஒரு சில யங்ஸ்டர்ஸ் டிஎம்கே ஏடிஎம்கேனாங்க, மோஸ்ட் ஆஃப் தி டிவிகே. அதே மாதிரி ஒரு சில இந்த 50+ல 40+ல இருக்கவங்கலாம் ஒரு சில டிவிகேனாங்க, மோஸ்ட் ஆஃப் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் வந்து போனாங்க. ஆனா பெரும்பாலான பெண்கள் வந்து டிவிகேக்கு டிஎம்கேக்கு தான் இருந்தாங்க. ரொம்ப ரேரா தான் ஏடிஎம்கேக்கே வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது தான் இப்ப என்ன நடக்க போகுதுன்றது யாருக்குமே வந்து தெரியல. அதனால இது வந்து ஒரு பெரிய குழப்பத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனா எந்த டீம் கதறும்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்க இப்ப சந்தோஷமா இருக்கானுங்க. யாரு வந்து சந்தோஷமா இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க அவங்க வந்து கொஞ்சம் கவலையா இருக்காங்க. ஏன்னா ஃபுல் மெஜாரிட்டியில வருவாங்கன்னு சொல்லவே இல்லை. அதாவது டிஎம்கே ஃபுல் மெஜாரிட்டியில டிஎம்கே மட்டுமே 120 ஜெயிச்சுன்னு சொல்லலாம். அவங்க கொடுத்ததே அதிகபட்சம் 145, அதுவும் அலைன்ஸோட. அது என்ன நடக்கும்ன்றது தெரியாது. 145மே டிஎம்கே ஜெயிச்சு எல்லா கூட்டணி கட்சியும் தோத்துச்சுன்னா ஓகே. இல்லாத பட்சத்துல இவங்கெல்லாம் ஒரு 27, ஒரு 10, 37, 37, 40, 45 இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. 27, 10, 8 இருக்காங்கல்ல, 5 இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. சோ இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன் வந்து வரும். அதனால ஒரு பெரிய சந்தோஷம் யாருக்குமே இல்ல. இந்த ஒரே ஒரு ஒப்பீனியன் போல் தான் டிவிகேக்கு சந்தோஷம். ஓகேங்களா? இன்னொரு இது கூட ஒரு 60 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ரெண்டு ஒரு டிஎம்கேக்கு ஒரே ஒரு சந்தோஷம் இல்ல, பரவாயில்லப்பா நம்மதான் கொஞ்சம் நம்மளதான் ஃப்ரண்ட்ல வச்சிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் வந்து ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றாங்க அப்படின்ற அந்த சந்தோஷம். சந்தோஷமே இல்லாத ஒரே டீம் வந்து ஏடிஎம்கே டீம் தான். என்னடா எக்ஸிட் போல்ல கூட எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஆனா 4ஆம் தேதி தான் உண்மையான ரிசல்ட் தெரியுன்றதுனால நான் என்ன சொல்றேன், எதுக்குமே வந்து மயங்காதீங்க. எதுக்குமே இது நடந்துரும், மை ஆக்சிஸ் இந்தியா தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அப்படியே கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. இல்ல இந்த மாதிரி ஒண்ணுமே நடக்காது அப்படின்றது அதை வச்சு எதுவுமே வேண்டாம். பிளாங்க் மைண்டா இருங்க. சும்மா பக்காவா ரெடி ஆகி டிவி முன்னாடி உட்காருங்க. மத்தியானம் சாயந்தரம் இப்பயும் ஆயிரும் 3-4 மணி. அவ்வளவு நூறுலாம் ஆகாது. இல்ல ஓவரால் வந்து 11 மணி வாக்குலாம் 11 மணி வாக்குலாம் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். சோ எங்க வெடி வெடிக்க போகுது, எங்க மயான அமைதிக்கு போக போகுது அப்படின்றதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இவங்க தான் ஜெயிச்சிருவாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ இன்னைக்கு அறிவாலயத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. யார் யாரு என்னென்ன பண்ணிருக்கீங்க, ஏன் 160 170க்கு மேல வர மாட்டேங்குது, எல்லாம் 145 முடிஞ்சிருக்கு, என்ன வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க, இப்ப நான் என்ன பண்றது, நான் கொடைக்கானல போய் அமைச்சரவை பட்டியெல்லாம் தயார் பண்ணலாம்னு போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தா எத்தனை பேர் வருவீங்க, வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. சரி அடுத்து என்ன பண்ணலாம், 4ஆம் தேதி வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து
பேசியிருப்பாங்க. இல்ல சும்மாவாச்சும் வந்து அங்க உட்காந்துட்டு போகணும்ல, எதுவுமே இல்லாம இருந்தா எப்படி, நிசப்தமாவே இருந்தா எப்படி? இப்ப ஏடிஎம்கே நிசப்தமா இருக்கா, எந்த சத்தமும் இல்லாம இருக்கா, அந்த மாதிரி இருக்க கூடாதுல்ல. ஜெயிக்க போறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சமாவது நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லணும்ல. இல்ல எனக்கு அவங்களோட ரொம்ப பார்த்தேன். நீங்க எல்லாம் இந்த டிவிகே வரும், டிஎம்கே வரும், ஏடிஎம்கே வரும்ன்றீங்க. கடைசியில பாரு சின்னம்மா வந்து ஆட்சி அமைச்சிட்டு போறாங்க. ஆயி பூத்த மாமுக தென்னந்தோப்பு வந்து ஆட்சி அமைச்சிரும். அவங்களுக்கு ஒரு 60 சீட் ஏதோ வந்து கொடுத்து வச்சிருந்தாங்கங்க. எழுதியா? தெரியல, ஏதோ நியூஸ்ல பார்த்தேன். புரட்சி தாய் சின்னம்மா. அதாவது உலகத்துல எவ்வளவு நியூஸ் போடுவான், ஆனா ஜெயா டிவி மட்டும் மாசா நியூஸ் போடு. புரட்சி தாய் சின்னம்மா வந்து வாக்களித்து விட்டு சென்றா. புரட்சி தாய் சின்னம்மாவை வந்து 30 பேர் சந்திச்சுட்டு போனாங்க. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஏறி இந்த கார்ல அந்த பக்கமா போனாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. எக்ஸிட் போர்ட்லயே எக்ஸிட் ஆன கட்சி ஒண்ணு இருக்குது இல்ல, அது எக்ஸைட் ஆன கட்சிங்க. எக்ஸிட் ஆன கட்சி இல்ல, பயங்கர எக்ஸைட் ஆன கட்சி. அதுக்கு என்ன சொல்றது சொல்லுங்க. அதெல்லாம் யாருமே எதுவும் சொல்லலையே. யாரு இல்ல, நேத்து கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ண, நீங்க வந்து நாம் தமிழரை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. இல்ல ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும். உங்களெல்லாம் என்ன வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்தா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு இதா தெரியுதா அப்படின்னு. வலிக்குதா, கஷ்டமா இருக்கா? அது மாதிரி தானே மற்ற கட்சிகளுக்கும் இருக்கும். நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, வால் வச்சிருந்தா நீங்களும் அணில்றான்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. கம்முன்னு இருங்க. என்ன வேணா இல்ல, நான் என்ன சொல்றேன், இதுக்கெல்லாம் யாரு காரணம்? எங்களுக்கு நாம் தமிழரை பத்தி பேசணுன்ற எந்த அவசியமும் இல்ல, கிண்டல் பண்ணணும் அதெல்லாம் எங்களுக்கு அது கிடையாது. ஆனா உங்க கட்சியில ஒருத்தர் இருக்காரு இல்லையா? ஆமா, அவர் இருக்காரு இல்லையா? ஏன் சாட்டை ஜெயமுருகன் இருக்காரு இல்லையா? இப்ப கூட ட்வீட் போட்டுருக்காரு. இப்பயும் நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசியிருக்கணும்? எங்களை போய் அதர்ஸ்ல போடுறீங்களே, எங்களை வந்து நீங்க நாம் தமிழர் கட்சின்னு போட்டு ஒரு பிளாங்க் கொடுத்துருக்கணும்ல. தந்தி டிவில நினைக்கிறேன் பழைய இல்ல இல்ல அது கலாச்சிருக்காங்க. அதையும் இது பண்ணிருக்கீங்க. அதையாவது எடுத்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்களா நீங்க? நமக்கு தான் இந்த பக்கம் வேலையா இருக்கே. விஜய் எங்க, விஜய் என்ன பண்றார், விஜய் எத்தனை ஜெயிக்க போற, என்ன 18 தானே, ஏய் நீ ஒண்ணுமே இல்லடான்னு இருக்க, நீ இதை போய் பாடுறானா 18, அங்க 18, 24, 120 வரைக்கும் போயிட்டான். ஆமா, முதல் தடவை வந்த ஒரு கட்சி, 2 வருஷத்துல வந்த ஒரு கட்சி, ஒரு ஒப்பீனியன் போல் எடுக்கிற ஒரு மோஸ்ட் அக்யூரசி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் போல் வந்து 120 வரைக்கும் ஜெயிப்பான்னு ஒரு பயத்தை கொடுத்து ஒரு ஒரு இதை போல போட்டு தூக்கி போட்டானா எல்லாம் கப்பு சிப்புன்னு அமைதி ஆயிட்டு இருக்காங்க. என்ன தலைவரை இப்படி ஆகி போச்சு, நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோன்ற மாதிரி போயிட்டு இருந்ததுக்கு எல்லாம் சரி பாப்போம் 4ஆம் தேதி பார்த்து போய் இதெல்லாம் நம்ம நம்ப கூடாது, நம்ம 4ஆம் தேதிக்கு போயிடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போனவங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விஜய் என்ன பண்றாரு, எந்த கோயிலுக்கு போறாரு, சாய்பாபா காலில் விழுந்தாரா, திருச்செந்தூர்ல போய் யூரியா போனாருன்னு இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா அப்ப அந்த கட்சி வளராது. நானும் இப்போ லேட்டஸ்டா ஒண்ணு பார்த்தேன். அண்ணன் வந்து இதுக்கு போயிருக்காரு, தஞ்சாவூர் கோயிலுக்கு. ஆமா, பெருவுடையார் கோயிலுக்கு வந்து போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி தெரியலையே இல்ல, இப்ப போயிருக்காரு. அப்பதான் சொன்னாங்க. அதுவே அண்ணன் பேசின பழைய ஸ்பீச் ஒண்ணு பார்த்திருந்தேன். சிவலிங்கத்துக்கு உண்மையான அர்த்தம் எவனாவது ஒரு இந்து சொல்லுங்கடா பாப்போம், சொல்லுங்கடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி பேசினாரு. இப்ப அங்கதான் போயிருக்காரு. அதுக்கு அது வரைக்கும் கருவறை வரைக்கும் போக முடியாதுன்னு அவர் கேட்டிருந்தாரு. இவரு சாட்டை தெரியுமா கேட்டிருக்காரு. உங்க தலைவர் வந்து இப்படி போய் முன்னாடி வழியா அப்படி போய் இப்படி வந்துருவாரா, பாத்தியா என் தலைக்கு கெத்த, இப்படி பேசி பேசி தாண்டா அழிஞ்சு போறீங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் இடுமோனம் காத்தி ஆளை காணுமே, ஒன்னும் ட்வீட்டையும் காணும், ஒன்னும் காணும். அவ்வளவுதான். அடுத்த 5வது வருஷம் பாத்துக்குவோம். தெரியல என்னன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இல்லைங்க இந்த பயிற்சிக்கு போயிருக்காரோ, பயிற்சி முயற்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே தயாரா வேண்டிய மறுபடியும் ரன் 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 அப்படின்னு போக வேண்டியதான்னு வச்சுங்களேன். எவ்வளவு நாளைக்கு இதையே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க நின்றுடுவீங்க, நீங்க என்னமோ காசு கீசை ரெடி பண்ணி அப்படி ரெடி பண்ணி இப்படி ரெடி பண்ணி நீங்க வந்து தேர்தலில் நின்றுடுவீங்க. ஆனா உங்களையே நம்பி நிக்கக்கூடிய 234 வேட்பாளர் 117 117 போடுறீங்கல்ல, இந்த 117 நிக்கிறவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கணும்ல. எல்லாருமே வந்து தமிழ் தேசியத்துக்காக தான் வந்தாங்க எல்லாம் சொன்னா கூட வருமானம் அவங்க உழைப்ப வந்து வீணாக்காதீங்கன்னு உண்மை. இல்ல, நேத்துக்கு நான் பேசும்போது நண்பர்கிட்ட சொன்னேன், நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு சொன்னார்ல. நான் ஒரு நண்பர் இருக்காருன்னு அவர்கிட்ட நான் தான் சொன்னேன், எங்களுக்கு உங்க கட்சி மேலெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, அங்க இருக்கிற தலைவர் மேலேயும் அதுக்கு பக்கத்துல 2 பேர் இருக்காங்கல்ல அவங்க மேலேயும் தான் எங்களுக்கு கோவம். கட்சி தலைவரை நீங்க மாத்திட்டீங்கன்னா அந்த கட்சி வந்து உருப்படுறதுக்கான ஏதோ ஒரு தலைவரே மாத்திரணுமா? ஆமா, இருக்கக்கூடாது. யாரை மாத்தணும்? வேற யாராவது ஒருத்தவங்க போடுங்க. அங்கேயே உண்மையா யாராவது இருப்பாங்கல்ல, கட்சிக்குள்ளே எவ்வளவு பேர் உண்மையா இருப்பாங்க. உண்மையா இது வித்துரும், இது பேசி அழிச்சிரும். இல்ல, பேசி அழிச்சிறவர் தான் கொண்டு போய் முதல்ல விற்பாரு. இல்லங்க, பேசி அழிக்கிறது நான் சொன்னவரு இன்னொருத்தர், அவரு இவர் வித்துட்டு வந்துருவாரு. நான் இருங்க, நான் போயிட்டு 4 ரெமி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்,
ஏதுப்பா 4 நிமிடம் என்னப்பா நல்ல கொடுத்துட்டேன். எங்க இருக்கிற காசு இவ்வளவு வந்திருக்கு உனக்கு? அந்த பேரிச்சம்பளம் சாப்பிடுவான்ல கவுண்டமணி காமெடியில ஒருத்தர், பழைய காமெடியில எனக்கு இருந்தது ஒரே ஒரு அங்குசம், அதையும் காணும். எங்க வச்சு தொலைச்சான்னு தெரியல, வாயை திறக்கிறானா பாரு. எனக்கு சிங்கம் படம் தான் ஞாபகம் வருது. சாப்பிட்டீங்களே இது மட்டன் பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சா, அதுதான் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் நீ வச்சிருந்த கட்சி தானே. மருதமலை தான். நேத்து இடியாப்பமும் பாயாவும் குடிச்சு நல்லா இருந்துச்சா, சூப்பரா இருந்துச்சு, அவங்க காசுல பாயா மூடுறா. அந்த மாதிரிதான் வந்து வித்துட்டு வந்துருவாங்க. சீரியஸா சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி இதுக்கு மேல வந்து எப்படி ரன் ஆகும், என்ன மாதிரி என்ன ஆக போகுதுன்றே இது வந்து தெரியல. ஏன்னா இந்த ரன் ஆகும், அது ரன் ஆகிட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 8% இந்த தடவை கண்டிப்பா வராது. இவங்க 8 தக்க வச்சாலே பெரிய விஷயம். 8 தக்க வச்சா ரெக்கார்டு, அதுக்கான வாய்ப்பு. அதுதான் சொல்றேன், 8 தக்க வச்சா ரெக்கார்டு. 10 வந்துட்டா பரவாயில்லப்பா, இதையும் தாண்டி அவங்க 10 வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படலாம். ஆனா 8க்கு கீழே கம்மியாகிறாங்கன்னா அதை அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நீங்க உங்க கட்சியோடைய வேலையை, உங்க கட்சியோட கொள்கைகளை, உங்க கட்சியோடைய எதிர்காலத்தை நினைச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணி தேர்தல் அணுகிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா நீங்க தேவையில்லாம விஜயை போய் தொட்டுட்டு இப்ப வந்து குத்துதே குறையுது. இப்பயும் பாருங்களேன், இப்ப என்ன போட்டு வரைக்கும் அதுதான். இப்பயும் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு. இப்ப இல்ல, எப்பவுமே அவர் தான் பண்ணுவாரு. என்ன போட்டோம்னா, பொண்டாட்டி சாபம், புள்ள சாபம், கரூர்ல 41 உயிர் பாவம், தயாரிப்பாளர் சாபம், எல்லாத்தையும் கழிக்க ஒருத்தன் கோயில் கோயிலா அலையறான். சரி, இப்ப இந்த பாவத்தை என்ன பண்ண போறீங்க? ஜெயிக்கவே மாட்டேங்கிறீங்களே, இது என்ன யாருடைய 234 டெபாசிட் இழக்கிறீங்களே, இது யாருடைய பாவம்? இந்த 233 வேட்பாளர்களுடைய பாவம் கிடையாதா? அது அவங்க பாவம் தான் உங்களை ஜெயிக்கவே விடாம பண்ணுது. அடுத்தவங்க காசுல போயிட்டு வந்து கட்சியை நடத்திக்கிட்டு, ஊர் காசுல வந்து கட்சியை நடத்திக்கிட்டு, ஊர் காசுல வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தா அது அப்படிதான் நடக்கும். அதுக்காக கொஞ்சமாவது யோசிக்கணும், அதுக்காக உழைக்கணும். நீங்க மத்த தேர்தல் இது வரைக்கும் உழைச்சிங்கல்ல, இப்ப 8% வரைக்கும் மக்கள் கொடுத்தாங்கல்ல, இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு என்னங்க, எவன் நடிகன் வந்தானே எவன் வந்தானுங்க, உங்களுடைய கொள்கை என்னங்க, தமிழ் தேசியம் தானங்க, அதை பேசி நீங்க மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதானே. அவன் வந்தான், இவன் வந்தான், அதனால என்னால முன்னேற முடியல. அதுதான் இப்பயும் அவரு அது திருந்துற மாதிரியே இல்லைங்க. அவரு கலைஞர்கிட்ட கொடுத்தீங்க, அடுத்தது ஜெயலலிதா அம்மா கிட்ட கொடுத்தீங்க, அடுத்தது விஜய் கிட்ட கொடுக்குறீங்க, ஏன்னா எல்லாருமே நடிகனை தெரிய போறீங்க அப்படின்றப்ப அப்ப அண்ணன் யாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. லைக் LIK அது நீங்க நல்லா சொல்லுவீங்க, சொல்லுங்க. அது இல்லங்க, இன்னொன்னு கொம்பேனி அது வந்து அதெல்லாம் நடிக்கலாம், அது தப்பு கிடையாது. இந்த மாதிரி நீங்க நேரடியா வரக்கூடாது, சைடு ஆக்டரிங் எல்லாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து சீரியஸா சொல்லணும்னா இதுதான் இவங்களுடைய நிலைமை. இவங்க வந்து இவங்களுடைய பாதையில போகாம அடுத்தவன் பாதையில போயிட்டு அவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், இவன் எந்த கோயிலுக்கு போறான், இவன் ஏன் இதை பண்றான், இவனோட தேர்தல் அறிக்கை என்ன இவ்வளவு கேவலமா இருக்குன்னு அடுத்தவனை பத்தியே புரணி பேசுனதுனால வந்த வேணா மறுபடியும் நீங்க பயிற்சி முயற்சியில இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்பயும் திருந்த போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நம்பிக்கை இல்லை, அது திருந்துன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. சொன்ன மாதிரி இல்ல, எங்களுக்கு நீங்க வந்து கொடுக்குறீங்கல்ல விசிகால இருந்து அங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நாம் தமிழர் வந்து இந்த 2 பேர் போனாங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான், அண்ணனும் போயிட்டு வர போறோம். அண்ணனும் இப்ப எப்படி கமல் கட்சியில இருந்து இந்த பிரியா அவங்க மகேந்திரன் அப்பெல்லாம் போனாங்களே, அப்புறம் அவரே போனார் இல்லையா பின்னாடி, அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் போனா அவரும் பின்னாடியே போக வேண்டியதான். வேற என்ன பண்றது, பாவம். துரந்தரா அனுப்பி விட சொல்லுங்க. துரந்தர் தாங்க, இன்னும் அனுப்பி விடுறதுக்கு துரந்தர் தான். அவரு எனக்கு துரந்தரான்னு தெரியாது, ஆனா இவரு துரந்தர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன ஜோ வந்து ரொம்ப அது என்ன சொல்றது, ஒவ்வொரு இதா வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, அவர் ஜெயிச்சிரும் இல்லை இதாகும், ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் நிறையா எல்லா இதாக வச்சிருக்கோம். அப்படி ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா எனக்கு அது வேணாம். அந்த 2 கட்சியும் எனக்கு தேவையில்லை, வேற எதுவுமே பண்ணல. அவ்வளோ தெளிவா சொல்லிடலாம். விருப்பம் வேற, பட் ரியாலிட்டி வேற. ஆமாங்களா, விருப்பம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து ஆயி பூத்த மாமுக வந்து ஆட்சி அமைக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கலாம், புரட்சி தாய் சின்னம்மா வரணும்னு இருக்கலாம். ஒரு சிலருக்கு தென்னந்தோப்பு இது என்னது, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு தான் தென்னந்தோப்பு கூட்டணி, ஐயாவுடைய ஆட்கள் யாராவது வந்து வரணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். ஒரு சிலருக்கு நாம் தமிழர் ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும்ன்ற ஆசை இருக்கலாம், அப்ப யாராவது வெந்நீரை ஊத்திடுவாங்க, அது வேற விஷயம். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து நம்மள தாவேக்கா வரணும்ன்ற ஆசை சில பேர் இருக்கலாம், டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி யாரு வேணும். இது விருப்பம், ஆனா ரியாலிட்டி வேற. இங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம வந்து எங்களோட விருப்பத்தை வந்து சொல்ல முடியாது, இது எங்களுடைய விருப்பம், இதுதான் நடக்கணும்லாம். இது வந்து நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதுக்கு நீங்க தயாரா இருங்க. எது நடந்தாலும் வந்து
நன்மைக்கு தான். ம். நான் திருப்பி சொல்றதுதான், விஜய்க்கு வரக்கூடிய இல்லை. விடக்கூடிய வாக்குகள் எல்லாமே பெர்சனலா ரெக்கார்டு தான். நான் வந்து அப்படிதான் சொன்னேன். நீங்க வந்து ரொம்ப விஜய்க்கு சப்போர்ட்டா இல்ல வந்து அதுவும் எனக்கு அந்த 2 கட்சிகள் பண்ண ஒரு விஷயத்துல வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்ல. ஸோ நான் ஒரு புதுசா ஒரு கட்சி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது தான் நம்ம ஏதோ ஒண்ணுக்கு வாய்ப்பு குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் மக்கள் நீதி மையம் வரும்போது சரி ஓகே அவங்க ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். போல. அதுக்கப்புறம் அண்ணன் கொஞ்ச நாள்லயே எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. இல்ல அப்ப பழைய அண்ணன சொல்றேன். பழைய அண்ணன். பழைய அண்ணனை பார்க்கும்போது கொஞ்சம் சில்லறையெல்லாம் சிதற விட்டுட்டு தான் இருந்தேன். ஆமா தமிழ் அது இதுன்னுலாம் பேசுவோம். சரி மனுஷன் இந்த மனுஷனா தமிழாவது ஏதோ ஒண்ணு பேசுறாப்லயே அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்துச்சு. அண்ணனும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரா? சரி வேற யாருமே இல்லையே அப்படின்ற ஏமாத்திட்டாங்க பெரியப்பா. நாட்டுக்கோழி போறது ஓண்டா கோழியை போட்டானுங்க. தமிழ் சொல்லி ஏமாத்திட்டியப்பா என்னைய அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ வேற புதுசா ஒருத்தர் வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு கொடுத்தாவது. ரெண்டாவது அவங்க கிட்ட இந்த பொலிட்டிக்கலா என்ன கிளியரா வந்து இருக்காங்க. அவங்க விஷயம்ல வந்து அவங்க கிளியரா இருக்காங்க. மாத்தி எந்த ஒரு ஸ்டாண்டோ பேச்சுகளோ எதுவுமே இல்லை அப்படின்றப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம் தான். அதுதான் நாம சொல்றோமே தவிர அதுக்கு மேல வந்து மக்கள் முடிவு பண்றது தான். அதுதான் மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த எக்ஸிட் போல்ஸா இருக்கட்டும், எதா இருந்தா இருக்கட்டும், 4ஆம் தேதி காலையில 8 மணிக்கு அப்புறம் தான் எந்த ரிசல்ட் அந்த தெரியும். போஸ்ட் ஓட்டு வரட்டும், தபால் ஓட்டுகள், அதுக்கப்புறம் வரக்கூடிய பெட்டியை உடைச்சோன்னா 8:30 மணிக்கு அப்புறம் பெட்டியை உடைச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய வாக்குகள், இது எல்லாமே வந்து அதுல வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனாலும் இன்னமும் வந்து ஒரு சிலர் நம்பிக்கிட்டு இருக்காங்க 210 வரைக்கும் போகும்னு நம்புறாங்க இல்லையா? திமுக 210 வரைக்கும் வந்து வரும்னு. அது ஒரு பக்கம், அது ஒரு அவங்களுடைய நம்பிக்கை. அதை போய் நம்ம ஏன் வந்து சொல்லிக்கிட்டு நடக்கட்டுமே, அவங்களுடைய ஆசையை நடக்கட்டுமே. அப்புறம் இன்னொருத்தவங்க இந்த எக்ஸிட் போல் வந்ததுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரே கட்சின்னா அது வந்து மக்கள் நீதி மையம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னா அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. இது அடி உழப்பிட்டாங்கல்ல. ஏன் அப்படி ஒரு ட்வீட் அது? எதுக்கும் பிரயோஜனம் எது ஒரு பிரச்சனையும் கிடையாதுல்ல. எங்க தேர்தல நிக்கல, ஆமா சப்போர்ட் மட்டும் தான் பண்ணாரு. அதனால அவங்களுக்கு என்ன இருக்கு, உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதானே, வேற என்ன வேலை இருக்கு? இப்போ இறங்கி களத்துல இறங்கி வேலை செஞ்சவங்க நிக்கிறாங்கன்னா இதெல்லாம் சொன்னீங்க. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் போர்வால ஆளே காணாங்க. அவருதான் வித்துட்டாருல, சி கொடுத்துட்டாருங்க. ஏதோ வரணும்ல போர்வால, ஏதோ பேட்டியாவது கொடுக்க வரல. இதுக்கே வரல, தெரியல, பிரச்சாரத்துக்கே வரல, தெரியாத அவங்க பிரச்சாரம் பண்ணல, எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில ஏறல, யாருமே ஒன்னா இல்ல, 4 கொடுத்து 3 புடுங்கிட்டாங்க, 1 தான் கொடுத்தாங்க. அந்த 1 வச்சு நீ என்ன சாதிக்க போறன்னு சொல்லி அவரே கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு? ஒண்ணும் வேலை கிடையாது இவங்களுக்கு எல்லாம். இப்ப யாருக்கும் வேலை கிடையாது. இப்ப வேலை இருக்கிற ஒரே 3 கட்சிகள் வந்து இந்த 3 கட்சி தான். இப்போ என்டிகேவே உட்காந்து வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சு போச்சு ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம உட்காந்து ட்வீட் மட்டுமே போடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. உட்காந்து நம்ம பாட்டுக்கு ட்வீட், எலெக்ஷன் டைம்லயே நம்ம அதான் பிரச்சாரம் நேரத்துல நம்ம அதுதான் பண்ணிட்டு, அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. சோ இந்த 3 பேருக்குள்ள தான் காம்படிஷன். இவங்களுக்குள்ள என்ன ஆக போகுதுன்றதா 4ஆம் தேதி நமக்கு தெரிய போற விஷயங்கள். அடுத்து தாவேகா கூட வந்து அதிமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு இதுவும் மாதிரி அந்த தகவல் பரவிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் அரசியல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், திரைமறைவுல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா விஜய்க்கு அவர்களுக்கு வந்து 18ல இருந்து 24, 26 வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு கொடுத்த எல்லாருமே மோஸ்ட் கம்மியா தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 80, 90 தான் மினிமமா ஒரு 40 வச்சுக்கலாங்களா? 40 வந்து ஏடிஎம்கே அதான் இந்த மாதிரி 40 இல்ல, ஒரு 70, 80ன்ற மாதிரி கொடுக்குறாங்க. சோ ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடந்து விஜய்க்கு ஒரு 30 கிடைச்சு, இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாம இவங்களும் ஒரு 90, 100 இருந்து கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து தான் வருதுதான் அப்படின்னா, அப்ப ஆட்சி அமைக்கிறதுல ஒரு பிரச்சனை வரும்ல. அப்ப விஜய் அவர்களுடைய இது ஆதரவு நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் வந்து போயிட்டு தான் இருக்கு. அது இப்படி கூட இருக்கலாம். டிவிகே வந்து ஒரு 90, 100 சீட்டு ஜெயிச்சு ஒரு 20 சீட்டு ஷார்டேஜா இருக்கு, அது ஏடிஎம்கே கிட்ட இருக்கு, நீங்க ஆதரவு கொடுங்க, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் நடக்கலாம். இல்ல எதுவுமே நடக்காம அவங்களே வந்து 140, 145 ஜெயிச்சு ஆட்சியும் வந்து அமைக்கலாம் அப்படின்றதுனால இந்த பேச்சுவார்த்தைகள் உள்ளுக்குள்ளார போகும். பட் ஆனா இத வந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்றதுதான் இந்த தேர்தலோட ஹைலைட்டே. யார வேணாலும் போய் கேளுங்க, தெரியலப்பா தான் சொல்லுவாங்க. உண்மையா இருக்கிறவங்க தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. டிஎம்கே தான் ஷூர் ஷாட் அப்படின்னு யாருமே சொல்லுவாங்க. பட் உள்ளுக்குள்ளது இருக்காது, தெரியும். நம்ம தான் சும்மா தான் உருட்டுறோன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனா யாராலையுமே வந்து கணிக்க முடியாத ஒரு தேர்தலா இருக்கிறதுனால இந்த 4ஆம் தேதி பயங்கரமான இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே வந்து இருக்கு. என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்றது எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே வந்து தயாரா இருக்கு. ஒரு 2, அதாவது தேர்தல்ல நின்ன 3 கட்சிகளுக்கு இருக்கு. தெரியல நானும் என்ன பண்ணலாம். சரி இப்பயும் ஒண்ணு கேட்டு போல ஒரு 3 நாள் இருக்குது, டைம் இருக்குது.
இதான் நிதி கொடுத்தீங்கன்னா நானும் 234 தொகுதியும் போயிட்டு நான் ஒரு டேட்டாலாம் எடுத்துட்டு யார் ஜெயிப்பா, களம் எப்படி இருக்குன்றது அனலைஸ் பண்ணிட்டு ஒரு 23ஆம் தேதி முடிஞ்சது தேர்தல். இன்னைக்கு தேதி என்ன? 30. இந்த ஒரு வாரத்துல போகாத கடைசி 3 நாள்ல போய் 234 தொகுதியிலையும் போய் நின்று எடுத்துட்டு வந்துருவாராம். அடே சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு பதிலா ஜிலேபி போட்டாருன பத்தியா? அப்படி ஒரு டேட்டாவை கொண்டு வந்து கொடுத்து இல்ல 2 நாள் வெயிட் பண்ணா அதுவே தானா நடந்துரும். சோ நாளைக்கு எதுவும் கிடையாது. ஆமா, உழைப்பாளர்கள் தினம். அது கேட்கணும்னு நினைச்சேன். யாராவது வீடியோ பாக்குறேங்க, யாராவது சொல்லுங்க. இந்த ஏற்காடு கொடைக்கானல் வரத்துக்கு ஏதாவது இ பாஸ் சீரியஸா கேட்குறேங்க. இ பாஸ் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம லிங்கேஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து டூர் போறாரு. இந்த தேர்தல் நேரத்துல பயங்கரமான இந்த வேலைகள்லாம் செஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு. இப்ப ஏன் சொன்னீங்க அதை? இருங்க சொல்லி முடிக்கிற இருங்க. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு. ஸோ அவர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்காக கொடைக்கானலா கரெக்டா சொல்லு, ஏற்காடு போறாரு. ஏற்காடு வரத்துக்கு இ பாஸ் வாங்கணுமா? நம்ம ரெட்ரோலுக்ஸ் பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது ஏற்காடுல இருந்தீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா மெசேஜ் பண்ணி அனுப்புங்க, வேணுமா வேணாமான்றத அதை அவர் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குவாரா? நீங்க சொன்ன யாராவது இ பாஸ் கொசு பாஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, அது நான் போகும்போதுதான் இதெல்லாம் நீங்க கேட்பீங்களா? என்னைக்கு போற? நெக்ஸ்ட் மந்த் இப்ப கிடையாது, நெக்ஸ்ட் மந்த் 16th அதுக்குள்ள இ பாஸ் வேணுமா அப்படின்றத கொஞ்சம் கிளியரா மென்ஷன் பண்ணீங்கன்னா அவர் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணிட்டு ஒரு இதுவா ஒர்க் பண்ணுவார். இல்ல ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ணுவார். இவரு வந்து தாவேக்கு ஆட்சிக்கு வந்தாதான் அதுவும் அந்த முடிவுல இருக்காப்ல, இல்லைன்னா போக மாட்டேன்டாப்ல. ஸ்ட்ரெஸ்ஸே அதுக்கப்புறம் தான் வரும். 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குங்களா? அதுக்காக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவ்வளவுதான். விஷயங்கள் இல்ல. இதுக்கு மேல ஏதாவது நடந்தாதான், வேற ஏதாவது கதறினாதான் உண்டு. கதறியாச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு? எல்லாம் கதறி முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா. அது ஏதோ இந்த ஒரு பாட்டு வருமே, இது சிவகுமார் பாட்டுங்க, தண்ணி தொட்டி தெரியா? நல்ல பாட்டு. சிந்து பைரவி பாட்டுங்களா? இல்ல அந்த தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு, அது வடிவேல் பாடுவாரு. அது சோக பாட்டு. ஆமா, அந்த பாட்டு மாதிரி தான் வந்து திமுக நல்லா போயிட்டு இருந்த அந்த எக்ஸிட் போல ஆக்சிஸ் மை இந்தியா வந்து இந்தா வச்சுக்க அப்படின்னு ஒண்ணு கொடுத்தோன்னே, இது என்னடா கன்றாவி, இது நமக்கு எதிரா இருக்குதுன்ற மாதிரி. இல்ல, எனக்கு நான் அதான் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப இதா இருக்கீங்கன்னு சொல்லலாம். நான் யோசிச்சேன், எல்லாருமே வந்து அவ்வளோ ஆவலாம் வந்து நான் எக்ஸிட் போல்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. அவங்கெல்லாம் இன்னைக்கு ஈகரா வெயிட் பண்ணி எக்ஸிட் போல் என்னன்றது பார்க்குறாங்க, அரசியல் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். அதுவே எனக்கு போதுன்றது தான் நான் சொல்லுவேன். பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. வட்ட கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா. இது அண்ணன் பாட்டு இல்ல, அது ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி ஆகி போச்சு. ஏதோ கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு வருமே, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் வந்து கடைசியா வந்து நேற்று இந்த ஆக்சிஸ் வந்தோன்னே எல்லாருக்கும் ஆகி போச்சு. ஏதோ ஒண்ணு, அது அடுத்த ஒரு 3 நாளைக்கு அதை அப்படியே வச்சு இது இப்படியே மெயின்டைன் பண்றா அப்படின்ற மாதிரி வந்து வந்துருச்சு. அவரும் அந்த பிரதீப் குப்தாவும் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் கொடுத்துருக்காரு. இல்ல, ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ராங் ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு அப்படின்றப்போ அந்த நம்பகத்தன்மை வந்து இழந்துட கூடாதுன்றதுக்காக, நம்பகத்தன்மை இழக்கிறத தாண்டி கிரவுண்ட் ஒர்க் அதிகமா இருக்கு. கிரவுண்ட் ஒர்க் அதெல்லாம் ஓகே ஜோ. இந்த 98 to 120 கொடுக்குறாங்கல்ல, அப்ப அது நடக்காம போச்சுன்னா அது அவருக்கும் பெரிய மைனஸ் ஆகும். அப்ப அவங்களுமே யோசிச்சு தான் கொடுப்பாங்க. 98 to 120 கொடுக்குறோம்னா அட்லீஸ்ட் அதுல வந்து ஒரு 70% நடக்கணும். ஆமா, இந்த 70% நடக்கலன்னா அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு இந்த பெரிய மைனஸ் ஆகும். அடுத்த தடவை எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல, ஏய் ஒரு டுபா குடுறா அப்படின்ட்டு போயிடுவானுங்கல்ல. அப்போ அது நடக்க கூடாதுன்றதுல அவங்களும் கொஞ்சம் கிளியர் கட்டா வந்து இருப்பாங்கல்ல. சோ அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. சோ அவங்களோட அக்யூரசியும் வந்து ஒரு வகையான ஒரு இதை எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தப்பாவும் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதையும் வந்து எல்லாமே அக்யூரசியா கரெக்டாலாம் இல்லை, அப்போ அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு பதட்டமான சஸ்பென்ஸ்லயே சாவுன்னு துப்பாக்கியில விஜய் சொல்ற மாதிரி சஸ்பென்ஸ்லயே இருங்க, 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாரும் சஸ்பென்ஸ்லயே இருங்கன்ற மாதிரி வந்து பண்ணி விட்டு போயிட்டாங்க. நடக்குது, பார்ப்போம். அடுத்த ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா. ஆமா, அனைவருக்கும் இனிய மே தின வாழ்த்துக்கள். உழைப்பாளர்கள் அதான் மே தினம், உழைப்பாளர் தினம் எல்லாமே வந்து இருக்கா. அஜித் அவர்களுக்கு பிறந்த நாள் நாளைக்கு.
தல அஜித் அவர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பாங்களே, அவரோட ஃபேன்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி, கண்டிப்பா அடுத்த ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா பார்த்து பேசுவோம். மிக்க நன்றி கார்த்திக். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு